வணக்கம், நான் உங்க அன்பு தமிழ். இந்த வீடியோல அஸ்வத்தாமனை பத்தி பார்க்க போறோம். யார் இந்த அஸ்வத்தாமன்? மகாபாரதத்துல நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க, நிறைய கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு பின்னாடி ஒரு உண்மையான அவனுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்கும். நான் இதுக்காக போராடுறேன், என்னோட உண்மை இது, நான் இதோட என்னோட நீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டருக்கும் பியூரான எத்திக்ஸ் மாரலாம் ஃப்ரேம் பண்ணி நல்லா எழுதியிருப்பாங்க மகாபாரதம் காவியத்தை. இது உண்மை நடந்ததுன்னு சொல்றாங்க. இது நடந்திருக்கா நடக்கலையாங்கிறது கற்பனை பாத்திரமா அது எதுவாக இருக்கட்டும். ஆனா இதுல அஸ்வத்தாமன்கிற கேரக்டர் பத்தி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? இது அஸ்வத்தாமன் கேரக்டர் இருக்காரு பாத்தீங்களா. அஸ்வத்தாமனோட அப்பா யாரு வந்து பாத்தீங்கன்னா துரோணர். அவங்களோட அம்மா யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா கிருப்பி. இவங்க ரெண்டு பேருக்கும் மகனே இல்லடா. மகன் இல்லாததுனால என்ன பண்ணுவாங்கன்னா துரோணர் வந்து சிவனை நோக்கி தவத்தில் இருப்பார். சிவனை நோக்கி தவத்தில் இருக்கும்போது சிவன் வந்து சிவனோட அருளால பிறந்தவர் தான் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமன். அந்த அஸ்வத்தாமன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிவனுக்கு எப்படி நெற்றிக்கணும் அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமனுக்கு நெத்தியில ஒரு ரத்தன கற்கள் இருக்கும். அந்த ரத்தன கல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிறப்பும் போதே இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்தன கற்கள் அதோட அடையாளம் என்னவா இருக்குன்னா சிவனோட அவதாரம், அது மாதிரி சிவனோட அம்சத்துல பிறந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா. அது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமன் பிறந்திருப்பார். இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் எப்ப பிறந்தாரோ அதே சேம் ஏஜ் மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்கள், கௌரவர்கள் இதெல்லாம் வந்து இருந்தாங்க. துரியோதன் இதெல்லாம் இருந்தாங்க. துரியோதன, அர்ஜுனனு எல்லாருமே சேம் ஏஜ் தான். துரோணர் கிட்ட வித்தியை கத்துக்கும் போது பயிற்சி மையத்துல அம்பு விடுறதா இருக்கட்டும், வீரத்துல சண்டை போடுறதா இருக்கட்டும், அந்த பயிற்சி கத்துக்கும் போது எல்லாமே அஸ்வத்தாமனும் சரி, பாண்டவர்களும் சரி, துரியோதனும் சரி எல்லாரும் ஒன்னா இருந்துதான் கத்துக்கிட்டு இருக்காங்க. அஸ்வத்தாமனுக்கும் துரியோதனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் எப்படி இருந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஓகே, இதுவா இருந்தாலும் நீ கூட இருப்பா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. இதுவே மகாபாரத போர்க்களத்துல என்ன ஆகுதுன்னா பீஷ்மரை வீழ்த்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல வலிமையா இருக்கிறவர் யார் வந்து பார்த்தீங்கன்னா துரோணர். இந்த துரோணர் எல்லாருக்கும் ஆசிரியர். யாருக்காவது ஒருத்தராச்சும் வந்து அந்த ஆசிரியரை கொல்ல போறேங்கிறத தோணுமா? ஆசிரியரை கொல்ல போறேன் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வராது. கிருஷ்ணர் என்ன சொல்லுவாருன்னா இவரோட வித்தியால வந்து பாத்தீங்கன்னா துர்ஷத்தாயுமன்ங்கிற ஒருத்தன் வந்து இவர் தான் கொல்லணும், துர்ஷத்தாயுமன் தான் வந்து பாத்தீங்கன்னா துரோணரை கொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டு என்ன ஆகுனா இப்போ வந்து துரோணர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாருன்னா போர்க்காலத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து போர்க்காலத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, கான்பிடென்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பாத்துக்கலான்னு இருக்காங்களோ அவங்கள தோக்கடிக்க முடியாது. அவனுக்கு அவரே வந்து தோல்வி ஒத்துக்கொண்டோ இல்லைன்னா வந்து ஒரு சைக்காலஜி பிரகாரம் அவரை வந்து கொஞ்சம் டவுன் பண்ண வச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா தோக்கடிக்க முடியுங்கிறத ஒரு வித்தியை வந்து கையாளணும் துரோணர் கிட்ட சொல்லிட்டு. இதனால வந்து பாத்தீங்கன்னா பல சூழ்ச்சிகள் வந்து பின்னாடி நிகழும். இதுல ஒண்ணுதான் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அவரோட பையனான அஸ்வத்தாமனை வச்சு துரோணர் கிட்ட விளையாடி இருப்பாங்க. என்னன்னா போர்க்காலத்துல ஒரு யானை இருக்கும். அந்த யானை பேர் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமன். அந்த அஸ்வத்தாமன்ங்கிற யானையை வந்து பாத்தீங்கன்னா பீமன் என்ன பண்றான்னா கொன்றுவான். இந்த அஸ்வத்தாமன்ங்கிற யானையை பீமன் கொன்னதுனால அங்க பொருள் எப்படி பரவணும்னு வந்து பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படின்னு. ஆனா வந்து இதை கேட்டு துரோணர் வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே பட மாட்டார். அவர் மனசுல என்னன்னா எப்படி கொல்ல முடியும்? 5 பேர், அந்த பாண்டவர்கள் 5 பேர் சேர்ந்தா கூட அஸ்வத்தாமனை கொல்லவே முடியாது. அப்படிப்பட்டவரை எப்படி கொண்டிருக்க முடியும் ஒரு எண்ணத்துல வந்து ஃபுல் நம்பிக்கையோட இருந்திருப்பார். யார் சொல்லி அர்ஜுனன் சொல்லுவா நம்பவே மாட்டாரு துரோணர். இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா நான் தர்மர் சொன்னாதான் நம்புவேன் அப்படின்வாரு. இவர் வந்து போர்க்களத்துல பரபரப்பா இருக்கும்போது தர்மர் என்ன சொல்லுவாங்கன்னா அஸ்வத்தாமன்கிற யானை கொல்லப்பட்டது அப்படின்னுவாரு. அஸ்வத்தாமன் என்ற யானை கொல்லப்பட்டதுன்ற போது துரோணரோட காதல வந்து பாத்தீங்கன்னா யானைங்கிற வார்த்தை அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் காதல விழுமே. விழுந்தோன்னா அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு இதுவாகி எப்படின்னா ரொம்ப எவ்வளவு சுறுசுறுப்பா சண்டை போட்டுருந்தாலும் அப்படியே டவுன்ஃபால் ஆயிடுவார். என்னடா அது ஒரு மாதிரி விழுந்துருவாரு. விழுந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு கவலையா இருப்பார். அதுதான் டைம்னு சொல்லிட்டு அந்த டைம் தான் வந்து என்ன ஆகும்னா துர்ஷத்தாயுமன் வந்து தலையை வெட்டிடுவான், துரோணரோட தலையை. இது பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமனோட காதல விடும். அஸ்வத்தாமன் காதல விழுந்தோன்னா தந்தையை கொண்டுட்டாங்கிற ஒரு அவனுக்கு பின்னாடி ஒரு உண்மை. என் பேரை யூஸ் பண்ணிட்டு என்ன ஒரு வீக்னஸ் மாதிரி அப்பா கிட்ட வச்சுக்கிட்டு என் மூலியமா அப்பாவை டவுன் பண்ணிட்டு கொண்டிருக்காங்களே ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அஸ்வத்தாமன் என்ன பண்ணுவான்? பையனா இருந்தா எல்லாருக்கும் கோவம் வரும் பார்த்திருக்கலாம். அதே மாதிரிதான் வந்து அஸ்வத்தாமன் கோவம் வந்திருக்கு. அவன் கோவம் வந்ததுல கொல்லலான்னு சொல்லிட்டு போனது யாருன்னா பாண்டவர்களை. அதாவது விதிமுறைகளை மீறி இருக்கான். விதிமுறைகள் எப்பவுமே பகல் நேரத்துல சண்டை போனா ராத்திரி நேரத்துல கூடாரத்துல போயிட்டு பாண்டவர்களை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். பாண்டவர்களை கொல்றேன்னு போனவன் பாண்டவர்களை கொல்லல, அது பதிலா பாண்டவர்களோட புத்திரர்களான நிறைய பேரை கொண்டிருப்பான்.
பாண்டவர் புத்திர ஒரு 5 பேரை கொண்டிருப்பான். அந்த பாண்டவரோட பசங்களை 5 பேரை கொன்னதுனால என்ன ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா, மறுநாள் வரும்போது நான் உங்களை சாவடிக்கலையா, பாண்டவரோட பசங்களை சாவடிச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன ஆகும்னு வந்து அஸ்வத்தாமன் எதுவுமே நான் முழுசா பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது, ஏன்னா அவனோட வம்சம் அழிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க, ஆனா அவங்க வம்சம் அழியல. இதே நேரத்துல என்ன ஆகும்னா, அர்ஜுனோட பையனான அபிமன்யுனோட ஒய்ஃப் உத்திரையோட வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு குழந்தை வந்து புதுசா சிசுவா இருந்திருக்கும். அதை கொல்லான்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன் அம்பு எய்வான். இவன் பண்ண பெரிய தப்பே அதுதான். நான் இந்த வம்சத்தை அழிக்க போறேன், அப்பா கொண்டுட்டாங்கிற ஒரு கோபத்துல நான் இந்த வம்சத்தை அழிக்க போறேன், பாண்டவரோட வம்சம் அடுத்த வாட்டி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த குழந்தைய சாகடிச்சிருவான். அது கிருஷ்ணர் மூலயமா உயிர் பிழைக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது கொன்னதுனால வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அஸ்வத்தாமன் மேல செம்ம கோபத்துல வந்து, நீ வந்து தீயவர்களை விட ரொம்ப மோசமான செயலை செஞ்சுட்டு இருக்க, அதனால வந்து பார்த்தா உங்களுக்கு நான் சாபம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சாபம் கொடுப்பாருன்னா, இந்த உலகத்துல பசியால நீ எங்க வேணாலும் சுத்திக்கிட்டே இருப்ப, சாவை தேடி நீ அலைஞ்சுக்கிட்டே இருப்ப, உனக்கு வந்து எதை வேணாலும் கிடைக்கும், ஆனா சாவு மட்டும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்து இந்த உலகத்துல சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை கொடுத்து முடிச்சிருவார். இந்த கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா நீ எப்படி வாழ்வேனா, உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, உன்னை யாரும் உன்னோட நெத்திக்கண் இருக்கும் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ரத்தின கற்களை வந்து உடைச்சி அது வழிவா வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். இதை வந்து இந்த ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும், யார் நினைச்சா இந்த ரத்தத்தை நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு கிருஷ்ணன் வந்து முடிச்சிருவார். இது வந்து மகாபாரதத்துல நடந்த ஒரு கதை. சரிங்களா, இவ்வளவு நேரம் இது எல்லாமே இது நடந்திருக்கு. நிறைய பேர் இப்பவும் இந்த உலகத்துல இந்த டைம்ல நாங்க அஸ்வத்தாமனை பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அதுல ஒண்ணுதான் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேசம் இருக்கு பாத்தீங்களா, மத்திய பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா புரான்பூருங்கிற இடத்துல ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டை பேர் வந்து அசிகார் கோட்டை. அந்த கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு சுரங்க பாதை இருக்கு. அந்த சுரங்க பாதையில வந்து அஸ்வத்தாமன்கிற ஒருத்தர் தான் இந்த வழியா போயிட்டு வராரு. அந்த அஸ்வத்தாமன் வந்து எப்பவுமே அது கோட்டைக்குள்ள ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவனை வந்து வழிபடுறதுக்காக நிறைய இடத்துல வந்து பூவை பறிச்சுட்டு வந்து அந்த சிவலிங்கத்துக்கு மேல போட்டு சிவன் பேரை உச்சரித்துக்கிட்டு அவன் வந்து வழிபடிச்சுட்டு இருக்காரு. சிவன் மேல இருக்க அந்த பக்தியில வந்து பாத்தீங்கன்னா சிவனை வணங்கிக்கிட்டே இருக்காரு அஸ்வத்தாமன். எப்பவுமே ஆச்சா நைட் டைம்ல அந்த கோட்டைக்குள்ள ஒரு சவுண்டு கேட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க. இது ஒரு பக்கம் மத்திய பிரதேஷ்ல இருக்கு. என்னதான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் இருக்கு பாத்தீங்கன்னா, மோஸ்டா வந்து நாங்க அஸ்வத்தாமன் எங்க பாத்துருக்காங்க நிறைய பேர் கேட்டோம்னா, நாங்க வந்து வட இந்தியாவில தான் பாத்துருக்கோம். வட இந்தியா மீன்ஸ் நார்த் சைட்ல வந்து நிறைய இடத்துல பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. குஜராத்ல கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, குஜராத்ல கரெக்டா வாசுதேவ ஆனந்த் சரஸ்வதின்னு ஒருத்தவங்க, அவர் ஒரு சாமி. சரிங்களா, அவர் என்ன பண்ணுவாருன்னா கரெக்டா வந்து 1912 வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அஸ்வத்தாமனை பார்த்தேன்னு சொல்லுவார். இவர் சொன்னது வந்து இவர் சாமியாரு, இவர் வந்து 1912 வந்து பார்த்தேன்னு சொல்றாரு. இது வந்து உண்மையா பொய்யா, எப்படி நான் நம்புறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்ப மாட்டாங்க. என்னதான் நம்புறதோ நம்பாம இருக்கிறதோ அது வந்து அவங்க டெசிஷன். இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல நிறைய வைரல் ஆயிருக்கும் ஒரு விஷயம். அது என்ன விஷயம்னு வந்து பாத்தீங்கன்னா, கரெக்டா சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஒரு குஜராத் தான். இதுவும் குஜராத்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், நல்லா ஒரு எந்த பிரச்சனையும் பண்ணாலும் சரி சரிப்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு. அந்த இடத்துல வந்து 12 அடி உயரமுள்ள ஒரு மனுஷன் வரான். அந்த 12 அடி உயரமுள்ள ஒரு மனுஷன் தலையில நெத்தி காயத்தோட வரான். இதை பார்த்து டாக்டர் வந்து அந்த காயத்துக்கு மருந்து வைக்கிறாங்க. எவ்வளவு மருந்து போட்டோம், எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சரியாது, என்னென்னமோ பண்றாங்க, பேண்டேஜ் போறாங்க, பிளட் லீக் ஆகிக்கிட்டே இருக்கு. இதை பார்த்தோன்னே டாக்டர் வந்து இப்படி பின்னாடி திரும்பிட்டு, நீங்க என்ன அஸ்வத்தாமனான்னு சொல்லிட்டு விளையாட்டுக்கு கேட்டிருக்காரு. இதை கேட்டோன்னா அப்படி பின்னாடி திரும்பி பார்த்தா ஆளை காணும், அவர் வந்து போயிட்டார். இது கேள்விப்பட்டோன்னே என்ன ஆயிடுச்சா, இந்த ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல வைரலா பரவுனதுக்கு அப்புறம் ஒருவேளை இவர் வந்திருக்குது அஸ்வத்தாமா தான் இருப்பாருங்கிற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குஜராத் சைடுல இருக்கிற சுத்தி இருக்கிற புறத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளையா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்தோன்னே வந்திருக்கு அஸ்வத்தாமனா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே இருக்கு. இப்போ வரைக்கும் அஸ்வத்தாமனை எப்படி பாக்குறாங்கன்னா, கிருஷ்ணர் இந்த கலியுகத்தை அழிக்கிறதுக்காக கல்கிங்கிற ஒரு அவதாரம் எடுப்பாரு. அந்த அவதாரத்துக்கு அந்த அவதாரம் வந்து எக்ஸாம்பிள் ஒரு குழந்தையா வரட்டும், கிருஷ்ணர் அவர் எப்படி அந்த அவதாரம் எடுப்பாரு தெரியாது. அந்த ஒரு அவதாரம் எடுக்கும்போது நீ யாரு, நீ எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்க, நீ எதுக்கு இந்த அவதாரம் எடுத்திருக்க, அவருக்கு வந்து அந்த அவதாரம் எடுத்தது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு 72 கலைகளை அஸ்வத்தாமன் வந்து அந்த கிருஷ்ணருக்கு சொல்லி தரணும். அதுக்காக அஸ்வத்தாமன் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, இன்னும் நம்பப்படுறாங்க. இந்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இது மூலியமா உங்களுக்கு ஏதாவது புதுசான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு, இல்ல நான் இந்த விஷயம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், எதுவா இருந்தாலும் சரி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க அஸ்வத்தாமன்கிற கேரக்டரை எப்படி பாக்குறீங்க,
எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய், தேங்க்யூ.